ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். முண்டகோபனிஷத்து. அப்புறம் என்னெல்லாம் எடுத்து உண்டக கட ஐத்ரேய தைத்ரேய பிரஷ்ன மாண்டூக்கியா இருக்கு. இப்போ ஈஷாவாஸ்யம் வாங்க. HR 2-3 பேர் போடுங்க, உட்காருங்க. குருவே சரணம். நாங்கள் எல்லாரும் நாங்கள் புரிஞ்சதை ஒரு 3 நிமிஷத்தில் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். முதல்ல மணியன்ஜி. வெரி குட், வாங்க. உட்காந்துக்கோங்க மிச்சவெல்லாம். யாரால சொல்ல முடியலையோ நோ ப்ராப்ளம், ஃப்ரீயாக இருக்கலாம். ஸ்ரீ குருபியோ ஸ்ரீ குருபியோ ஆரம்பிக்கலாமா? The subject Vaakya Vritthi clearly indicates that it is a detailed analysis of Mahavakya. Here the Mahavakyam is Tat Tvam Asi. To understand, we require a guru, and Shravanam Mananam Idityasam is the only method by which we can understand it better. We are very fortunate that we have a guru who could teach us this. இந்த மெயினாக என்னென்னா, சிஷ்யன் விண்ணப்பமான தாபத்திரைய சம்பந்தத்திலிருந்து முக்தி கிடைக்க வழி சொல்லிக் கொடுங்கள் என்பதற்கு பதிலாக குரு தத்துவம் அசி என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஜீவாத்மா பரமாத்மா. சரியா? நான் எங்கேயும் போவேன். ஓகே ஓகே, சாரி. ஓகே, தேங்க்யூ. ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானம் தான் மோட்ச ஞானம். இது ஒன்னஸ் தெரியும் வரை முக்தி கிடைக்காது என்று சொல்கிறார். தத்துவமசி என்ற வாக்கியத்தை அறிந்து கொள்ள சப்தார்த்தம் தெரியணும். ஆதலால் விவரமாக சொல்லிக் கொடுங்கள் என்று திரும்ப விண்ணப்பிக்கிறான். த்வம் இஸ் ஜீவாத்மா. அது அந்த கரண விருத்திக்கு சாட்சி சைத்தன்யமாக, அதாவது விட்னஸாக இருக்கிறது. மனதை ஆக்குப்பை செய்தாலும் அதிலிருந்து வேறாக இருக்கிறது. நான் பாடி மைண்ட் என்று நினைப்பது தவறு. ஆனால் அந்த நான் அதிலிருந்து வேறானது என்பதை உணர வேண்டும். நெய்தர் இட் கேன் பி ரெக்கக்னைஸ் நார் விசிபிள். அது எக்ஸிஸ்டன்ஸாக, சித்த சுரூபமாக, சுகஸ்வரூபமாகவும் ஞானஸ்வரூபமாகவும் இருக்கிறது. மைண்டில் சிந்தனை சுரூபமாக தெரியாது. ஆகாரம் கிடையாது, மனம் கிடையாது, லிமிட்டேஷன் கிடையாது, சாட்சியாக இருக்கிறது. நான் தான் உடம்பு புத்தி சென்று என்ற எண்ணம் போய் நான் சாட்சி சைத்தன்யம் என்பதை சிந்தித்து உணர வேண்டும். உடம்பின் மீது இருக்கும் அபிமானத்தை விட்டுவிட்டு சாட்சி சைத்தன்யத்தை நிலைநிறுத்தி சிந்தனை செய்யணும். சாட்சி சைத்தன்யம் சேத்தன வஸ்து. மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும், ஆனால் சாட்சி சைத்தன்யம் டிஸ்டர்ப் ஆகாது, எந்த விதத்திலும் அஃபெக்ட் ஆகாது. தத் மீன்ஸ் பரமாத்மா ஆர் ஈஸ்வரா. அது ஸ்ருதி பிரமாணம். அதற்கு வாச்சியார்த்தம் இல்லை. ஜெகத் காரணம் பிரம்மன். ஜெகத் நாம ரூபம். கனவில் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி ஜெகத் காரணமாக பிரம்மன் இருக்கிறார். ஜீவாத்மா சரீரத்திரயம் ப்ளஸ் மனசு, ஆக்டிவேட்டட் மனசு, அண்டு மாயா சகித பிரம்மன். பரமாத்மா வந்ததில் பிரபஞ்சத்திரயம், ஆக்டிவேட்டட் மேட்டர் அண்டு ஒரிஜினல் மாயா சகித பிரம்மன். லட்சியார்த்தம் பாகத்தியாகம் மூலம் பொதுவாக இருப்பதை எடுத்துவிட்டு பார்த்தால் சர்வம் பிரம்மம் என்று உணர முடியும். எப்படி கையை பார்த்துவிட்டு வெளிச்சம் தென்படுவதில்லையோ அப்படி பரமாத்மாவும் வெளிப்படுவதில்லை. ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று என்று உணர வேண்டும். இது
சிஷ்யனுக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் இந்த உணர்வு வரணும். அதுதான் என்னோட பிரார்த்தனை. தேங்க்யூ. ஹரி ஓம். குருவுக்கும் குரு பாய்ஸ் அனைவருக்கும் நமஸ்காரங்க. ரிஷிகேஷ் புண்ணிய பூமியில் பூஜ்ய சுவாமி ஸ்ரீ தயானந்த ஆசிரமத்தில் கங்கை கரையோரத்தில் வாக்கிய விருத்தி படிக்கும் பாக்கியம் என் குருநாதர் மூலம் எனக்கு கிடைச்சது. குரு பரம்பரை எத்தனையோ இடர்பாடுகளை தாண்டி தான் பெற்ற ஆத்ம அனுபவத்தை நம் வரை இன்னும் பல தலைமுறைகளுக்கும் கொண்டு சேர்க்க அவர்கள் எடுத்த பிரயத்தனத்துக்கும் அன்புக்கும் கருணைக்கும் சிறந்தாழ்த்தி வணங்கி நன்றி கூறுகிறேன். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய தாதாத்மிய ஞானம் குரு உபதேசம் மூலம் கிடைக்கும் பாக்கியம் பெற்றோம். தத்துவமசி வாக்கிய ஐக்கிய ஞானம்தான் மோட்சம். மகா வாக்கியமான தத்துவமசி ஞானம் பெற சப்த அர்த்த ஞானம் புரியணும். தத்துவமசி என்பதில் துவம் ஜீவாத்மா தது பரமாத்மா ஆகிய இரண்டும் வேறு வேறு அல்ல என்பதை முதலில் தொம்பத விசாரம் பண்ணி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸில் சகுணத்துவம் பௌதிகத்துவம் திருஷ்யத்துவம் இருக்கிற அகம் நான் இல்லை. இந்த தேகாந்திரிய மனோபுத்திக்கு ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம் நான் என்றும் ஜாகிரத சொப்பன சுஷூப்தி அவஸ்தையிலும் எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருக்கிற சாட்சி சைத்தன்யம் நான் என்று விளக்கி கூறி புரிய வைத்தார். தத்பத விசாரம். தது பரமாத்மா ஈஸ்வரன். பகவானின் பெயர் வழிபாடு குளோரி தெரிந்து கொண்டிருக்கிறேனே தவிர பகவானை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்ற பேருண்மை புரிந்தது. பகவானை தெரிந்து கொள்ள குரு சாஸ்திர உபதேசம் மூலம்தான் அறிய முடியும். ஈஸ்வர குரு அகம் வேறு வேறு கிடையாது. டோட்டல் ஜகத்துக்கும் நாலேஜ் ஸ்கில் பவராக அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருக்கிற ஈஸ்வரன் சைத்தன்ய ஆனந்த ஸ்வரூபம் நான் என்று எனக்கு புரிய நான் முதலில் செய்ய வேண்டியது டோட்டல் சரண்டர் டு குரு என்று புரிந்து கொண்டேன். அதற்கு குரு காட்டிய வழியில் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் மற்றும் கர்ம உபாசன யோகம் நற்பண்புகள் நல்ல ஆட்டிடியூட் கடைபிடித்து காம குரோதாதி அருகுணங்களை சீரமைத்து சந்தேகங்களை குருவிடம் விசாரம் பண்ணி தெரிந்து கிரகஸ்தாசிரமத்தில் நல்லபடியாக பயன்படுத்தணும் என்று புரிந்து கொண்டேன். இப்படி பயிற்சி பண்ணினால் தாபத்திரய சம்பத்தத்திலிருந்து விடுபட முடியும் என்பது புரிந்தது. பந்த காரணம் நான் தான், முக்தி காரணமும் நான் தான் என்று அறியும் போது அனாத்ம சிந்தனம் பந்த காரணம், ஆத்ம சிந்தனம் முக்தி காரணம் என்று விவேக சூடாமணியில் சொல்லிக் கொடுத்தது நினைவு கூறுகிறது. ஆத்ம சிந்தனையிலேயே இருந்து என் முன் வரும் கடமைகளை செய்து கொண்டிருந்தாலே அகம் ஆத்மஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், நிறைவு ஸ்வரூபமுடைய ஆனந்தமே என் நேச்சர் என்று நித்தம் ஒவ்வொரு க்ஷணமும் அனுபவிக்க முடியும் என்றது புரிந்தது. நன்றி. ஹரி ஓம். வெரி குட். ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த வாக்கிய விருத்தி இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும்போது நான் எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக மைண்டில். when they said padam pada சப்த ஞானம் அண்ட் சப்த அர்த்த ஞானம், இது ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது. ஏன்னா குருஜி வந்து எப்போவுமே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அட்டன் பண்ண கிரந்தம் ஆர் உபனிஷத் ஆர் எனி டெக்ஸ்ட் அட்டன் பண்ணும்போது அதோட பதத்தை அதோட அர்த்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அதனால் இந்த இதுவும் எனக்கு இட் டிடன்ட் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் எனக்கு ஆக்சுவலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் லேர்னிங். Understanding wise, there's a lot of new understanding through this text. And Padam is Saptanyanam, Sapta Arthanyanam, and Vakyam, sentence, and Vritthi is thought. Padanyanam illamal onnum puriyadu. Padanyanam karanam, Vakyam karyam. பத ஞானம் வாக்கிய ஞானம் கொடுக்கிறது.
தத்துவமசி மகா வாக்கியத்தை தான் இந்த டெக்ஸ்ட் வந்து டீல் பண்ணுது. துவம் இண்டிகேட்ஸ் சாட்சி சைத்தன்யம் அண்ட் தது இண்டிகேட்ஸ் ஜெகத் காரணம் பிரம்ம. வாக்கிய விருத்தி வந்து 3 பகுதியாக வந்து டிவைட் ஆகிருக்கு. துவம்பத விசாரம், தத்பத விசாரம் அண்ட் வாக்கியார்த்த விசாரம். ஈஸ்வரா வந்து அபின்ன நிமித்த உபாதான காரணம், இன்டெலிஜென்ட் காஸ் அண்ட் மெட்டீரியல் காஸ். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் பற்றி இதில் வந்து லேர்ன் பண்ணுறோம். அந்த கரணத்தில் ஏற்படுகிற விருத்திக்கு சாட்சியாக இருப்பது ஜீவாத்மா. ஒன் தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இஸ் நாட் மீ. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஷரீரத்ரயம் is not me, that is object. Experience of subject is Sakshi Chaitanyam, Atma Chaitanyam. Body has Sagnatvam, Bodhigatvam and Drishyatvam. Etra etra Sagnatvam, Tatra Tatra Drishyatvam, Anatmatvam. அது வந்து வியாப்தின்னு சொல்கிறோம். Antakaranam is very close, is in very close proximity to me, like spectacles. It looks like subject, but it is actually an object. ஜீவாத்மா வந்து நிர்குணம், சேத்தனம் அண்ட் திருக்கு. ஷரீரத்ரயம் functioning is because of Atma presence. And for Agankaram, moksham not possible. For Atma, moksham not needed. Mind keeps wavering, changing. This action is reported by Sakshi Chaitanya. Sagunattvam, Bodhigatvam and Drishyatvam is dependent like pot. Pot substance is clay. Anatma substance is Atma. Pot and Anatma is name and form. Atma is Satyam, Anatma is Mithya. Atma is Purnatvam, Ananda Swarubam. Tatpada vicharam வந்து by 2 methods பண்றோம். Adatvaya Vrithi and Shaktat Vidhi Mugena. Shakshat Vidhi Mugena வந்து Swaruba Lakshanam and Tatsat Lakshanam. Tatsata Lakshanam. Shruti வந்து it's an instrument for knowledge to reveal Bhagavan. The very negator is being reminder after negation as Sat Chit in Tat Brahma. That Brahma is I am, consciousness. Jagat Karanam Brahma. Brahman is limitless Anandam. Jagat Karanam Brahman is actually Sakshi, Nimitta Upadana Karanam is me. I am Sarva Jagat Karanam. Brahman is creation, creator and created. Jivatma Anupravesam, Paramatma being available as Sakshi Chaitanyam. Jivatma is controlled, controller and controlled is same, that is Anupravesam. Niyati and order is also Brahman. Vaakya Artham can be divided into 3 parts. Samsarga Artha Bodhaga Vakyam, Vishishto Artha Bodhaga Vakyam, Aganda Artha Bodhaga Vakyam. Samsarga vandu has plural and it reveals Dvaidam. And Vishishto Artha Bodhaga Jnanam vandu more adjectives. Aganda Artha Bodhaga Jnanam vandu only one noun and adjectives and attributes அது வந்து இது பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம் ஆர் ட்ராப்டு. And self ignorance leads to self misconception. Self misconception is I am the body and mind, I am the limited small sense of finitude, abramatvam. And Ishvara misconception, I and Bhagavan are different, paroksham. Mahavakya vicharam சரியாக செய்தால் பரோக்ஷம் can be removed. And aganda artham வந்து முக்கியார்த்தம், that is primary meaning, and lakshyaartham implied meaning வச்சு நம்ம analysis பண்றோம். Any sentence primary meaning first we need to apply. If meaning is not properly revealed, then apply lakshyaartham. Mukhyaartham applying process is mukhya vritti, and lakshyaartham applying process is lakshana vritti. Lakshana vritti is of 3 types: jahadi lakshana, that is exclusion; ajagadi lakshana, inclusion; and then bhagatyaga lakshanam, that is partially excluded and partially inclusion. So இந்த இதுக்கு ததுத்வம் அசி அனலைஸ் பண்ணுறதுக்கு பாகத்யாக லட்சணம் அப்ளை பண்ணுறோம். ஸோ
துவமில் வந்து ஜீவாஹுட்டை ட்ராப் பண்ணுறோம் அண்ட் ஆர்சி ட்ராப் பண்ணுறோம். ததில் வந்து பரமாத்மா ஹுட் ட்ராப் பண்ணுறோம் அண்ட் ஆர்சி ட்ராப் பண்ணுறோம். துவமில் வந்து ஷரீரத்ரயம் ஆர்சி அண்ட் ஓசி அண்ட் ததில் வந்து பிரபஞ்சத்ரயம் ஆர்சி அண்ட் ஓசி. இதில் ஈக்குவேட் பண்ணோன்னா ஃபைனலாக இருக்கிறது ஓசி தான், ஆத்ம சைத்தன்யம். தேங்க்யூ குருஜி. எக்ஸலன்ட். ஹரி ஓம். வாக்கிய விருத்தி. சிஷ்யன் குருவிடம் தாபத்திரியத்திலிருந்து விடுபட வழி கேட்பது. தாபத்திரியம் சம்சார தரிசனம், கஷ்டங்களால் வாடுவது. சிஷ்யன் குருவிடம் சொல்கிறார், ஆத்ம ஞானத்தில் ஈடுபட வேண்டும். தத்துவமசி வாக்கிய மோட்ச சாதனம். தத்துவமசி வாக்கியத்தை டீட்டெயிலாக சொல்லுங்க என்று சிஷ்யன் கூற, துவம் ஜீவாத்மா தத் பரமாத்மா. குரு நமஸ்காரா. நெக்ஸ்ட், ஞானம் முக்தி சாதனம். தாதாத்மியம் ஐக்கியம். ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று. தாத்பரிய ஞானம் ஜென்ரேட் ஆகுது. ஷார்ட்டா சொல்லுங்கோ, எனக்கு புரியணும் என்று சிஷ்யன் கேட்க, உன் கேள்விக்கான சமாதானத்தை சொல்கிறேன் கேள் என்று கேள். கோ ஜீவகா. கேள்வி கேட்பவன் ஜீவாத்மா. நீ யாருன்னு கேட்கிறாய், சொல்கிறேன் கேள். நீதான் பிரம்மன், நோ டவுட். நீதான் பிரம்மன், நோ டவுட். ஜீவாத்மா ஸ்வரூபம் மைண்ட். அவஸ்தை கண்டிஷன் ஆஃப் த மைண்ட். 3 அவஸ்தை தெரிந்து கொள்ளணும். ஜாகிரத அவஸ்தா மைண்ட் பாடி கான்சியஸ்னஸ். சொப்பன அவஸ்தா மைண்டு சொப்பன பிரபஞ்சம். சுருத்தி அவஸ்தை கான்சியஸ்னஸ் இன்ஆக்டிவ் மைண்டு. எல்லாமே ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம். ஆத்மா ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஜாலி. எல்லாம் ஆனந்தமே. லவ் ஃபார் அதர்ஸ், லவ் ஃபார் யுவர் செல்ஃப். பகவான் இஸ் சம்வேர். பகவான் கிட்ட போவதற்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். அறியாமையினால் மிஸ்கன்செப்ஷன். பகவான் மேலே பக்தி இருக்கணும். அவதிஷ்டதே பூர்ண ஆனந்த ஏக ரூப. நானும் தெய்வமும் வேற வேற கிடையாது. மகா வாக்கியத்தை புரிஞ்சுக்கணும். துவம் பத தத்பத படிக்கும்போதே ஒரு வார்த்தைக்கு முக்கியார்த்தம் உண்டு. ஒரு ப்ராசஸ் நடக்கிறது, அதற்கு பெயர் முக்கிய விருத்தி. முக்கியார்த்தத்திற்கு பெயர் செட் ஆகலைன்னா லட்சியார்த்தத்தை அப்ளை செய்யலாம். முக்கிய விருத்தி பண்ணினால் முக்கியார்த்தம். லட்சியவ் லட்சண விருத்தி. ஜகதி லட்சணா எக்ஸ்க்ளூஷன். அஜகதி லட்சணா இன்க்ளூஷன். தியாக லட்சணா பார்சியல். அணுப்பிரவேசம் ஐக்கியத்தை சொல்வது. கிரியேட்டர், கிரியேஷன், கிரியேட்டட் எல்லாமே பகவான். விபின்ன நிமித்த உபாதான காரணம். அபின்ன நிமித்த உபாதான காரணம். தது துவம். நீ அதுவாக இருக்கிறாய். இறைவன் நீ என்று உணர். பதம் அர்த்தம் புரிந்தால்தான் வாக்கிய அர்த்தம் புரியும். இந்த உலகம் உண்மை போல் விளங்கி கொண்டு நாம ரூபமாக உள்ளது. ஆனால் உண்மையும் இல்லை, பொய்யும் இல்லை, அனுபவம்தான். ஐ எம் நெவர் ஃப்ரீ. ஃப்ரீயாகத்தான் இருக்கிறேன் என்பதை கண்டுபிடிப்பது தான் இந்த ஜேர்னி. தேங்க்யூ. ஹரி ஓம் ஜி. வாக்கிய விருத்தியை பற்றி நம்ம பேசுகிறோம். வாக்கியங்கிறது அர்த்தம், விருத்திங்கிறது தாட்ஸு. மகா வாக்கியம் வந்து தத்துவம் அசி. தொம்ங்கிறது ஜீவாத்மா பற்றி கூறுகிறது. தத்துங்கிறது பரமாத்மா பற்றி கூறுவது. ஜீவாத்மா பற்றி விசாரணம். எது எனக்கு திஷ்யமாக இருக்கிறதோ அது மாறுதலுக்கு உட்பட்டுள்ளது. அதனால் அனாத்மாவாக எது எனக்கு அது அனாத்மாவாக இருக்கிறது. எது என்னை பற்றி உணர்த்துகிறதோ அது ஆத்மாவாக இருக்கும் என்று நம்புகிறேன். தத்பத விசாரம். பரமாத்மா எல்லாவித மாற்றங்களையும் சித்தாக இருந்து கொண்டு அதற்கு உட்படாமல் இருக்கிறது. அது பரமாத்மா. பரமாத்மா அபித்த உபாதார காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறார். இதை 3 லெவலில் சொல்லுகிறார்கள். சம்சர்க்க அர்த்த போத வாக்கியம் மூலம் மகா விசாரம்
பண்ண முடியாது. விசிஷ்ட அர்த்த போதகம் மூலம் மகா வாக்கியத்தை விவரிக்க முடியாது. அகண்ட போதார்த்த அர்த்தம் மூலமாக தான் இந்த மகா வாக்கியத்தை பிரிக்க முடியும். இது மூலியமாக ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றுன்றது தெரிகிறது. அறிவோம் ஜி. ஹரிவோம். ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் த்வம்பத விசாரத்தை அது மட்டும் நான் அதுலேருந்து என்னோடய டேக்கவே நான் புரிஞ்சின்றதை எக்ஸ்பிளைன். நன்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சாதன சதுஷ்டயத்தை அனுஷ்டிக்கிற சிஷ்யனானவன் ஆதிபௌதிகம் ஆதியாத்மீகம் ஆதி தெய்வீகத்தினால் அனுபவிக்கிற சம்சார தாபத்திரயத்திலிருந்து விடுபட உத்தம குருவை நாடி துக்கத்திற்கு மூலம் இருக்கிறது என புரிந்து கொண்டு அந்த மூலத்தை தெளிவுபடுத்தி கற்றுக் கொடுத்து துக்கத்திலிருந்து மீட்க வேண்டும் என ஸ்ரக்தா பக்தி பணிவுடன் கேட்கிறான். அந்த சிஷ்யனுக்கு கிடைச்ச அந்த ஞானத்துக்கு அந்த மோட்ச மார்க்கத்தில் போகிறதுக்காக மகா வாக்கிய விசாரத்துக்கு நீங்கள் எங்களுக்கு எனக்கு டீச் பண்ணதுக்கு மறுபடியும் பணிவுடன் என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இதோட டேக்அவே எல்லாம் நான் எனக்கு எடுத்துக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஜேர்னியாக. சுருக்கமாக மோட்ச வழியை போதிக்க வேண்டும் என்று குருவை ஆதங்கத்துடன் நாடுகிறான். குருவும் முதலில் ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கிய தாதமிய ஞானம்தான் முக்தி சாதனம் என்று உபதேசிக்கிறார். அதுவே தத்துவமசி மகா வாக்கியத்தின் அர்த்தமெனவும் சொல்கிறார். சிஷ்யரும் தத்துவமசி வாக்கியம் எப்படி அறிவை உண்டுபடுகிறது என்று கேட்கவே ககஜீவ, அதாவது யார் ஜீவாத்மா யார் பரமாத்மா என கேட்க, நீதான் அந்த பிரம்மன், பிரம்மைவ அசி ந சம்சயக, நோ டவுட், நீ பரமாத்மாவாகத்தான் இருக்கிறாய் என கூறுகிறார். எனக்கு பதார்த்தம் புரிந்த பிறகுதானே வாக்கியார்த்தம் புரியும். எனவே எனக்கு தெளிவாகும்படி மீண்டும் தத்துவமசி வாக்கியார்த்தத்தை திரும்ப சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கிறார். குருவும், நீங்கள் சரியாகவே சொல்லியிருக்கிறீர்கள், பதார்த்தம் புரியாமல் வாக்கியார்த்தம் புரியாது என்று கூறி முதலில் ஜீவாத்ம விசாரத்தை கீழ்வருமாறு விவரிக்கிறார். சூக்ஷ்ம சரீரம், அந்தக்கரண விருத்தி இவை இரண்டிற்கும் சாட்சி சைத்தன்யமாக இருப்பது அந்தக்கரணத்தை இயங்கச் செய்து ஆனால் அதற்கு உட்படாத சாட்சியாக இருக்கிறது. ஜீவாத்மா சித்ரூபக ஆனந்த ஸ்வரூபக சத்யக, இல்லாததற்கும் இருப்பதற்கும் இருப்பாக இருக்கிறது. பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் மேல் இருக்கிற அபிமானத்தை தியாகம் பண்ணி சத் சித் ரூப அந்தக்கரண விருத்திக்கு சாட்சியாக இருக்கிற சைத்தன்ய ஸ்வரூபத்தை தினமும் சிந்தனை செய்ய வேண்டும் என்கிறார். எத்திர சகுனத்துவம் தத்திர அனாத்மத்துவம். அனுபவத்தில் உள்ளதன் காரணமாக பாடி சகுனத்துவம் இஸ் அனாத்மா, எத்திர பௌதிகத்துவம் தத்திர அனாத்மத்துவம் என்பதை கும்பவத்து எக்ஸாம்பிள் உடன் தேகம் அனாத்மா என புரிந்து கொண்டேன். தேகம் அனாத்மா என புரிந்து கொண்டிருப்பதால் ஆத்மா என்பது என்ன என்று உள்ளங்கை நெல்லிக்கனி போல எனக்கு புரியுமாறு சொல்லிக் கொடுங்களேன். குருவாச்ச. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆப்ஜெக்ட், எக்ஸ்பீரியன்சர் இஸ் சப்ஜெக்ட். கடத் ரஷ்டா கடத் பின்னக. பானியை எக்ஸ்பீரியன்ஸ் செய்கிறவன் பானியை விட்டு வேறாயிருப்பது போல ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. தேகத்தை அனுபவிப்பவன் தேகத்தை விட்டு வேறாக இருக்கிறான். இதற்கான ரூல் எத்திர திருஷ்யம் தத்திர விலக்ஷணம். அதனால் தேகம் அனாத்மா, நக ந அகமிதி அவதாரய, நான் அதுவல்ல. இந்த அறிவை நிலைநாட்டிக் கொள்வாயாக. புலன்களும் இதே விதியின்படி சகுனத்துவம் பௌதிகத்துவம் திருஷ்டத்துவம் ஆனபடியால் ந அகமிதி அவதாரய ஆகிறது. புறக்காரணமான இந்திரியங்கள் அந்தக்கரணமான மனம் புத்தி இவற்றின் சங்காத்தமும் சகுனமும் பௌதிகம் திரஷ்யத்துவத்தால் நான் அல்ல என்றாகிறது. எது சப்ஜெக்டோ அது ஆப்ஜெக்டாக இருக்க முடியாது. இந்த விலக்ஷண விதியின்படியும் இந்திரியங்களும் அந்தக்கரணமும் நானாக முடியாது.
பஞ்ச கர்ம ஞான இந்திரியங்கள் மற்றும் பஞ்ச புராண மனம் புத்தி லைஃபாக ஃபங்க்ஷன் பண்ணுவது சைத்தன்யத்தின் பரமாத்மாவின் சாநித்தியத்தில்தான். அப்பொழுதே டிரான்சாக்ஷன் கேப்பபிலிட்டி, ஹானம் உபாதானம் விவகாரங்கள் நடக்க முடியும். அப்படிப்பட்ட ஆத்மா நான் என்று தெரிந்து கொள். அதேபோல் ஆக்டிவேஷன் ஆக்டிவேட்டர் பிரின்சிபிள் ஆஸ் இன் மேக்னெட் எக்ஸாம்பிள். ஆத்மா மனசு புத்தி இந்திரியங்களை இயங்க வைக்கிறது. அத்தகைய ஆத்மா நான் என புரிந்து கொள். அகங்காரத்திற்கு மோட்சம் கிடையாது, ஆத்மாவிற்கு மோட்சம் தேவையில்லை. இந்த ஸ்டேட்டஸை ரீச் பண்ணுறது தான் இந்த மோட்சமோட ஜேர்னி. என்னோட மனசு அலை பாய்ந்து கொண்டும் ஒரே இடத்தில் ஸ்திரமாகவும் என்று இந்த இரண்டையும் எவன் தெரிந்து கொள்கிறானோ அதை விட்னஸ் செய்யும் ஆத்மா நான். சோ அகமிதி அவதாரய என்று தெரிந்து கொள். அவஸ்தாஸ்திரய இது பிரக்ரியா. அவஸ்தாஸ்திரய சாட்சி அகம் என்பது ரிவீல் ஆகும். அதாவது எந்த செயலையும் செய்யாமல் எல்லாவற்றையும் வியாபித்து சாட்சியாக சாநித்தியத்துடன் இருக்கிறது என தெரிந்து கொள்கிற அப்சர்வர். அந்த அப்சர்வர் தான் நான். கடம் மண்ணை சார்ந்திருப்பது போல அனாத்மா இந்த ஆத்மாவை சார்ந்திருக்கிறது. அதனால் நாமரூபமான இந்த ஜகத் விஷயங்கள் எல்லாம் சீமிங்லி ரியல். ஜடமான தேகத்தையும் ஒளிர்விக்கிற ஆத்ம ஜோதியான சைத்தன்யத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. பூர்ணத்துவம் அடையும் போது ஆனந்தம் ஏற்படுகிறது. ஆத்மா ஆனந்த ஸ்வரூபக திரஷ்டா சர்வ பிரியதம. நான் அப்படிப்பட்ட திரஷ்டா. நானே எனக்கு சோர்ஸ் ஆஃப் ஜாயாக இருப்பதால் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறேன். எத்திர எத்திர பிரிய ஹேதுத்வம் தத்திர தத்திர ஆனந்த ஹேதுத்வம். அன்கண்டிஷனல் லவ் இஸ் ஆத்மானந்தம். மற்றவை எல்லாம் வெறும் பாசமே. எந்தவிதமான தேகம் இத்தியாதி விஷயங்களில் ஈடுபடாமல் எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் இயங்கச் செய்யும் சாட்சித்துவமே நான். சாட்சியாக இருந்தும் விடுபட்டிருக்கிறேன். சாட்சி லட்சணம் மேலும் எல்லாவற்றையும் ஒளிரச் செய்கிறது. மாறுதலுக்கு உட்படாமல் மாறுதலுக்கு சாட்சியாக சப்போர்ட் செய்கிறது. எனவே அந்த மாறுதல்கள் எல்லாம் ஆத்மாவை பாதிக்கவில்லை, பாடி மைண்டையே பாதிக்கிறது. ஹரி ஓம். ஹரி ஓம். குருவிற்கு வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். முதலில் வாக்கிய விருத்தியை எனக்கு புரிந்தவற்றை நான் சொல்கிறேன். முதலில் இறைவனுக்கு வணக்கம், பின்னர் எனது குருவின் பாதார விந்தங்களில் எனது சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன். எனக்கு ஒரு தாபம் இருக்கிறது. இந்த சம்சார பந்தத்திலிருந்து அனாயாசமாக முக்தி பெற குருவே எனக்கு ஒரு சுருக்கமானவும் தெளிவாகவும் ஒரு விளக்கம் கூறுங்கள் என்று கேட்கிறேன். குரு சொல்கிறார், தத்துவமசி வாக்கியத்தின் ஐக்கிய ஞானத்தை அறிந்து கொள்வதே உனக்கு மோட்ச சாதனம் என்கிறார். அதற்கு நான் கேட்கிறேன், குருவே, ஒரு வாக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு அதன் வார்த்தைகளின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கோ இந்த வார்த்தைகளின் அர்த்தங்கள் புரியவில்லை, இதை தெளிவாக கூறுங்கள் என்று கூறுகிறார். குரு உபதேசம் பின் தொடர்கிறது. முதலில் துவம் பதத்தை பற்றி விசாரிக்கிறார், தெளிவாக்குகிறார். அதாவது துவம் பதம் என்பது ஜீவாத்மா, இது அவஸ்தாத்திரய சாட்சி. இதில் ஷரீரத்திரயம், அதாவது இந்த உடம்பு, மனது, இந்திரியங்கள், புத்தி, இவை நான்கும் சகுணத்துவம், பௌதிகத்துவம் அல்லது திருஷ்டத்துவம் இருப்பதால் இது உனக்கு ஒரு அனுபவமாக தெரிகிறது. அதாவது இது ஒரு வஸ்துவாக இருக்கிறதே ஒன்றி இது ஆத்மாவாக முடியாது. ஆத்மாவாக நான் திருஷ்டாவாக, சாட்சி சைத்தன்யமாக இதை நானே இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். பின்னர் தத்பத அர்த்த ஞானத்தை பற்றி சொல்கிறார். இந்த ஈஸ்வரனே சர்வ ஜகத் காரணம், இவரே அபின்ன நிமித்த உபாதான காரணம். இந்த ஈஸ்வர நியத்தியில் அறிவு, சக்தி, திறமை இந்த மூன்றும் இருக்கிறது. இவரே கர்ம பலத்தையும் கொடுப்பவர். இந்த உலகையே
ஆட்பிப்பவர், அதாவது கண்ட்ரோல் செய்கிறவர் என்று கூறுகிறார். பின்னர் அனுப்பிரவேசம் மூலத்தில் இந்த ஐக்கியத்தை உணர்த்துகிறது. பின்னர் இந்த தத்துவம் இதன் ஐக்கிய பேதத்தை பற்றி கூறுகிறார். ஒரு வாக்கியத்தை அறிந்து கொள்ள நமக்கு சம்சர்க்க அர்த்தபோதகம், அதாவது பதங்களும் பதங்களின் உறவுகளை பற்றியும் சொல்லுகிறார். இது இன்னொரு விசிஷ்ட அர்த்தபோதகம் என்பது குணாதிசயங்களை குறிக்கிறது. இவ்விரண்டும் ஆனால் அத்வைதத்தையே உணர்த்துகிறது. அகண்ட அர்த்தபோதகம் என்பது இவை மேல் சொன்ன இரண்டும் துவைத்தத்தை உணர்த்துகிறது. அகண்ட அர்த்தபோதகம் என்பது அத்வைதத்தை உணர்த்துகிறது. இந்த அத்வைதமே உணர்த்துவதற்கு நமது பாகத்தியாக லட்சணம் மூலமாக, அதாவது லட்சியார்த்தம் மூலமாகவே புரியும். ஏன்னால் வாக்கியத்தில் முதல் வாச்சியார்த்தம் எடுத்துக்கொண்டால் அதன் அர்த்தம் தெளிவாக, இதன் ஐக்கியம் நமக்கு தெளிவாக விளங்காது. இதனால் அதன் லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொண்டு லட்சியார்த்தத்தில் பாகத்தியாக லட்சணத்தை தெரிந்து கொண்டாலே இது நிர்குண ஈஸ்வரர் நமக்கு புலப்படும். அதாவது ஷரீரத்திரயத்தில் உள்ள ஷரீர பிரபஞ்சம், பிரதிபிம்ப சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யம் இருக்கிறது. இது துவம்மில். தத்பதத்தில் பிரம்மனிடத்தில் பிரபஞ்சத்திரயம், பிரதிபிம்ப சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யம் இருக்கிறது. இரண்டிலும் உள்ள குணாதிசயங்களை நீக்கிவிட்டால் இருப்பது சாட்சி சைத்தன்யம் ஒன்றே. இதுவே அகண்டத்தின் அர்த்தம். அதாவது ஜீவம் என்பது சச்சிதானந்த ஆத்மாவே சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம் என்கிற பிரம்மம். இதுவே நாம். இது நமக்கு தெளிவாக ஞானம் கிட்டுவது முறையாக குரு சாஸ்திர விசாரம் செய்து நமது சிரவண மனனம் நிதித்தியாசம் மூலமாகவும் சாதன சதுஷ்டயம் இருப்பதாலேயே கிடைக்கும். இவ்வாறு அறிவு கிடைப்பதால் நமக்கு அஜ்ஞான நிவிருத்தி ஏற்படுகிறது. அதுவே சம்சார பந்தனத்திலிருந்து விமோசனம் கிடைக்கிறது. இதுவே நமக்கு மோட்சத்துக்கு உரிய லட்சியமாகும். இதுவே ஜீவமுக்தி, விவேக முக்தி. அவ்விதமான ஞானி தனது பூத உடல் இறந்தவுடன் இறைவனிடம் இணைகிறான், அதாவது பரமபதம் அடைகிறான். இதுவே நான் தெரிந்து கொண்டது. நான் புரிவேன். ஹரி ஓம் நமஸ்தே. நான் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு இது மட்டும் சொல்கிறேன். இதில் லைக் ஈஸ்வர வணக்கம் அண்ட் குரு வந்தனம் முடிஞ்சு 8வது ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார், அத்திர ப்ரூம சமாதானம் கோன்ய ஜீவாஸ்துவமேவ ஹி யஸ்துவம் பிருச்சாமி மாம் கோ அகம் பிரம்மை வாசின்னு சம்சய. நீ சந்தேகமே இல்லாமல் இதில் என்ன தெரியறதுன்னா, ஜீவா நீ கேட்குற கேள்வியிலேயே நீ இருக்க. நீ என்ன கேட்குறியோ அது உனக்குள்ளேயே இருக்குது. ஸோ ஆர்சி இஸ் த ஓசி. அதில் வந்து ஆர்சிக்குள்ளேயே ஓசி இருக்குது. இதை நீ வந்து ரியலைஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் உன்னுடைய அஞ்ஞானம் நீக்கிடும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் ஜீவா ஓகே யா தப்பு. ஸோ அந்த ஒரு இதை எடுத்துட்டு இப்போ உங்களுடைய போதனையினால் தொம்பதம் தத்பதம் எல்லாம் நிறைய கேட்டிருக்கோம், நிறையா படிச்சிருக்கோம். ஆல் ஹேவ் பீன் எக்ஸ்பிளைனிங். ஸோ அதெல்லாம் விட்டுட்டோன்னா என்னுடைய ஒரே பிரதிஜை என்னென்னா, சாதன சதுஷ்டயம் கைவல்யமாகி குருவர்களால் நான் வந்து இந்த ஜேர்னியில் ரொம்ப நன்னா இதில் பிரயாணம் பண்ணி போதகம் அடையணும் அப்படிங்கிற ஒன்று, அதை ஒரு பிரதிஜையாக எடுத்துன்னு போகிறேனே தவிர இதில் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன். இது எல்லாம் எனக்கு கைவல்யம். அவ்வளோதான் என்னுடைய பிரார்த்தனை. நான் 2.5 வருஷமாக உங்களோட ஜேர்னி பண்ணிட்டுருக்கேன். நல்லா தான் எல்லாம் நல்லா புரிஞ்சுட்டுருக்குது. ஸ்வேதாஸ்வர உபநிஷத்து வரும்போது ஒரு ஸ்பார்க் வந்தது. அப்போது ஒரு அகங்காரம் வந்துடுது, ஆஹா எனக்கு ஞானம் வந்துடுது அப்படின்னு.
அந்த ஒரு அகங்காரத்தோட சரி வாக்கிய விசாரம் நமக்கு தான் ஞானம் வந்துடுது அப்படிங்கிற ஒரு இதோட வந்தப்போ இங்கே வந்து பார்த்தா ஸ்லேட் க்ளீனாக இருக்குது, ஒன்றுமே இல்லை அதில். அதனால் நான் இன்னுமே தான் திருப்பி தொடங்கணும். அதுக்கு குருஜி எனக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவார், அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அதோட நான் எல்லாம் बाकी सब ड्रॉप करके हम लोग उसी है. ஈஷாவாசிக்கு ஜோரா கிளாப் பண்ணுங்கப்பா. Hari Om, my humble prostrations at the lotus feet of Bhagwan, Pujya Guruji, Guru Parampara and Ma Ganga for blessing us with the golden opportunity for the Shravanam of the Jnana Ganga Pravaham from the Sri Mukham of our Pujya Guruji that drenched us in Jnana Ganga for 4 days, sitting at the lap of Ma Ganga, which has given me the awareness that as a seeker, my focus should be on Shabda Artha Jnanam of the Mahavakyams that can give me the Aikya Jnanam that can free me from all sansara tapaha. Tasyangri padmam pranatosmi yasya prasadat ahameva Vishnu iti janami. Means my humble namaskarams at the lotus feet of the Guru, with whose grace and his the Updeshams I can attain the knowledge that I am the Vishnu. Thank you. Now my Hari Om Guruji, Hari Om Guru Bhai. Hari Om. Vaakya Vritthi is a brief commentary on Mahavakya consisting of 53 verses. It starts with Mangala Karnam, which is immortal, should not limited by space-time. Okay. My Swarupam is Mangala Swarupam. I bow down to Vishnu, Vallabha or Lord Ganesha in some references. Obstacles for Mangala Karnam for sadhana will be removed with Guru Shishya Samvadam. Ego gets diluted. For example, for me as well, Guruji, I'll just tell some reference. Some of the Vaakya Vritthi is very related to me with our conversations, and also I use some of the references, and maybe it is helpful for others as well. So one of the thing is Guru Shishya Samvadam. I mean, I started my journey with Kaivalya Upanishad, and I've been telling Guruji regularly that I will have Guru Shishya Samvadam regularly. It is so unfortunate that he has to ping me and he has to ask, are you free now? And I feel embarrassed for that, but it's just like every time it happens, it reminds me that where I am going wrong. When I attend camp, I am a very sattvic person, but when I go back to my work, again I develop a Rajogunam. So Rajogunam predominantly, Sattvagunam very less. So I do listen to classes, but I do realize the kind of commitment it requires. We are at serious thing here, because moksha is a purushartha which is not a joke, and the amount of effort that is requires is something that I need to buck up. And this time I told Guruji that I will fulfill my promise and I will ensure that regular Guru Shishya Samvada happens. And the second thing is for Atma Jnanam, these students seek Guru for studying Shastras. Here in my experience it happened the other way around. Again, I am so privileged that for the Kaivalya Upanishad itself, when the first Upanishad happened, I was reluctant as usual that whether I should go or not. Guruji has told me, Vandada Parepa, something will happen.
Really, I mean, just I joined after that, and I had a very good experience in the camp, and post that this is a very good 1 year with Nitya Swadhyaya as well. So now I come back to the topic, that is Tapatrayam, and my experience is also with it's very similar to Tapatrayam. Yesterday after the after the class, it's just that I'm relating. After the class, everything got over. I and Vijayji were discussing, and it happened that we saw ESPN Cricket Info, CSK versus Gujarat Titans, and the match was on the line. And I was wondering that though CSK was the team I was supporting, but I was thinking that what I mean, if the things change other way around, what a dukkam it costs. Like it again, you are beginning to helplessness. It's the same situation with everything. If things go your way, you are happy. If things doesn't go your way, it becomes unhappy. So it is, the happiness here is quite limited, and I mean, we keep listening from Shastras, and we keep listening from or if we keep it keep happening with our experience as well. It's just that we need to learn and evolve. So in Tapatrayam here, one of the thing is also, the second thing is, after Tapatrayam, the Shishya goes to Guru and asks him that I am facing Tapatrayam, and then he says, Guru says, and you answer me in a summarized way, in an easy way. Like I also asked Guruji that, okay, finish it. I was having a conversation with him that why we need to read so many texts. We will have only two discussion. I will go deep and all that. But I just understood that each text has its own unique thing, and it has its own impression in the buddhi as well. Because and maybe certain text may click for certain buddhi as well. But and that is why so many shastras are written, because each one is so unique and different in their own ways. So here Guru also answers Jiva Brahma Aikyam Tadatmyam, and again is Shraddha Artha Jnanam is very important. Guruji gave a very good example of parrot, like parrot listening, parrot sitting outside the Bhagavad Gita class. Even he can chant Mandalya Mishra, he can chant all the Shastras and all that. So, but the thing is, the Artha, Shabda Artha Jnanam should happen. When that happens, then only I think we are a moksha, we can be somewhere close to what our journey is. The second most important thing I learnt is, I think is one of the most beautiful, the Tvam Padam Vicharam for me is a complete mind management thing. I mean, it's so beautiful that I was just sitting in the outside the Ganges. I was just sitting outside and was contemplating about what happened in the class and all that. Just I thought that with the witness and the Sakshi Bhav, so many things we can change. Because first of all, when you see the mind, suddenly you see that, oh my God, this is also I am thinking, that is also thinking, and we also identified with the thought predominantly. Maybe that thought is not us. We are not that thought. But it's just that we are all the time identified and driven by thoughts. And that by default setting is something else. We may be wanting to do something else, but our mind takes care of it. And that's why, like, and the Kabir says that Chalti chakki dekh ke diya Kabira roy, Patan ke beech mein sabat bajana koi. That means seeing the mind, he is like either gata 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 going. It is not ready to stop. And that is the same thing happening with me as well. Like, just to, after so many years, I mean, just to look at the mind, one gets scary. That so many things are happening is unconsciously. And now the beauty of this thing is, when you are conscious, you can change it actually. And what we want to inculcate in our life and practice, we can do that. So Sakshi. So what? Now I coming back to the text, that whatever we experience, we should be different from it, as I said. So who is the one who is witnessing the Antakarna mind? This which sees both thoughts and no thoughts. And I am telling, this discussion also I am having with Guruji for 3 months. Even if we two, I mean, there are maybe 20 shlokas in between us only. I mean, the same thing, witness principle, we were discussing. It's just that Vaakya Vritthi just opened the complete thing. It just gave a perspective that I always had the doubt. Guruji used to explain the same thing, but here he explained it, that how that witness principle is, you need a pramana for that. Shruti pramana is the only pramana,
and I feel that logic has a limit. Logic can negate, like here also it is negating to a certain extent that you are not the body, you are not the mind, you are not the senses, and when you negate it you arrive to a final conclusion. But after that something else take care of it, as Rangaji also said, it's a Sukshma Buddhi which takes care of it. That Sukshma Buddhi is something which can be developed, I think so, Shraddha towards Guru and Shastras, and that is something I am, one of my goal is to work on it. The next thing I think I read about that how, so here the question is, can Atma be seen? I mean, I also asked this question to Guruji. Guruji also gave me the example, but here I think he very apt example, I love the example, is that the AC, fan, electricity is the one which illuminates, which nobody can see it, but still it is functioning. Similar way, we can't see it, but we know that something else is functioning, because we are the seeing, subject is seeing the object. So we know that we are different from it, and when we are different from it, we obviously can't see it, because it's the seer. Seer is the one who is seeing. So that is how. And then one important terminology that is used is, I wanted to, Guruji, avoid this terminology, but I think I like this terminology. Sampradaraya, Saguna, Nirguna, Bodhikam, Chaitanyam, Drishyam, Drishtva, and this consciousness plus mind is Chidabhasam. This all things is really good for my understanding as well, because when you operate at the mind level, you always think that you are doing everything. It's even a ahankara in that you feel that what you are thinking is right to a large extent, and not able to take the other's perspective. All Anandam which we experience outside is an expression of Sakshi Chaitanya. Sadhanam, Sadhya, Siddha. So the temporary satisfaction, even with this Gayatri, I had ginger tea, that happens. So that is a temporary satisfaction with a ginger tea as well. So, but this happiness is not the permanent happiness. I'm just correlating it, because after having the tea, I went there and had Guruji, I asked you. He said Hari Om so many times, even, I mean, so I had a very nice ginger tea, but after having that, I was satisfied, and I thought, this satisfaction I am getting from this, a small tea. Imagine the satisfaction that I am free by nature itself. It's just that I am confined with my mind and all this, and it's something that I need to change. And Atma Anandam is unconditional, rest all are conditional. Shruti Pramana Guru, only with Guru who is under the lineage of Guru Parampara can teach this Shastra. Hari Om Guruji. என்ன கஜோர கை தட்டுங்க. புரிஞ்சுதா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு? வாக்கிய விருத்தி சொல்லலை அவர், ஆனால் வாக்கிய விருத்தி தான் சொன்னார். என்ன புரியுதா? ஹரி ஓம் குருஜி. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம ஆதிசங்கரர் ஏகப்பட்ட கிரந்தம் பாஷ்யம் பண்ணியிருக்காரு உபநிஷத்துக்கெல்லாம். அதில் ஒன் ஆஃப் தி ஜுவல் வந்து இந்த வாக்கிய விருதி. அதில் ஐம் நாட் ட்ரைங் டு அப்பீஸ் யூ ஹானஸ்ட்லி. இப்போ இவர் எடுத்த கிளாஸ் வந்து இந்த ஜொல்லு மேலே ஒரு பெரிய மகுடத்தையே வச்சுட்டார். நீங்கள் அதாவது மண்ணாங்கட்டிக்காரன்னு கூட புரியாதவனுக்கு பாஸ் பண்ணுற அளவுக்கு, அதாவது மைனஸில் இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த டெர்மினாலஜி வேர்ட்ஸு சொல்கிற அளவுக்கு we have come up, which is really we can raise our collars, we are proud enough அப்படின்றது தான். ஸோ நயா பைசாலேருந்து பைசாவுக்கு வந்துட்டோம் நாங்கள். அண்டு ஆன் தி ஹோல் கன்சாலிடேட்டட் கண்டென்ட் ஆஃப் வாக்கியவர்த்தி தான் நான் சொல்ல போகிறேன். யாராருக்கெல்லாம் கஷ்டமாக இருந்தால் கைடட் மெடிடேஷன் மாதிரி தூங்குறவங்க தூங்கலாம். ஏன்னா நீங்கள் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நான் சொன்னால் போர் அடிச்சுதுன்னா தே கேன் டூ இட். அதனால் இந்த அனாலிசிஸ் ஆஃப் அதான் ஓகே, அதான் கன்சாலிடேட்டடாக தான் சொல்லலாம். மங்களாச்சரணம்ன்றது பேசிக்கலி கிராட்டிடியூட் ஸ்டார்டிங் வித் ப்ரேயர் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ரிமூவிங் ஆப்ஸ்டக்கல்ஸ். அதோடைய எசன்ஸ் வந்து பகவான் இஸ் அகம் ஏவ, குரு நமஸ்காரம், ஆத்மா, சாஸ்திர விசாரம், நான் எல்லாம் இதெல்லாம் வந்து பாகத்தாகம் பண்ண பிறகு நான் ஓசி தான் ரிமைன்ஸ்.
Upadesam comes from Guru and Sishya. Ego should be diluted and negated. Guru Sishya Sambandham is very important to cut down the other relationship, whereas I am with the original consciousness by knowledge, Arivu. Sishyan qualification is very important because he lacks Atma Jnanam. Guru teaches Sastram, Veda Pramanam, Shraddha, Samadhamma, etc. to Sishyan. Guru understands that இதில் வந்து நம்மலாம் ஃபேமிலி டாக்டர் மாதிரி போய் பார்த்தோன்னே நம்ம எல்லாம் 1000 ப்ராப்ளம் சொன்னாலும் பல்ஸு கண்ணை பார்த்து நாக்கை நீட்டு காதை அடிச்சு டார்ச் பண்ண டாக்டர் வில் ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம் மாதிரி குரு ஐடென்டிஃபைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் சிஷ்யன் இஸ் அண்டர் தி ட்ரெமண்டஸ் சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அண்ட் சென்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ன்று புரிஞ்சுக்கிறார் நாடி பிடிச்சி பார்த்தோன்னு ரைட். குரு உபதேசம் வந்து சிஷ்யன் நீட்ஸ் இவனுக்கு ஐக்கிய ஞானம் தேவை, லவ் ஃபார் மோக்ஷம் தேவை, அண்ட் ஞானம் தான் இஸ் குவாலிஃபிகேஷன்றது பிடிச்சிட்டார். அப்புறம் தத்துவமசி அதெல்லாம் ஒன்லி வித் வேர்ட்ஸ் ஆர் நோன் சென்டென்சஸ் கேன் பி நோன். இந்த தற்பத விசாரம் அண்ட் தொம்பத விசாரம், தொம்பத அர்த்த ஞான விசாரம் எல்லாம் இது பேசிக்கலி இந்த தொம்பத தற்பத விசாரம்லாம் ஃபார் அனலைசிங் பதம் அண்ட் வாக்கியம் அர்த்தம் ஆஃப் மகா வாக்கியம். ஃபார் தட் இது பேசிக்கலி சித்த சுத்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கெல்லாம் மேற்பட்டு அந்த சிஷ்யன் should be the readiness to receive the andakarna, which is very important. அந்த எக்ஸாம்பிள் இந்த எல்லாத்தையும் இவங்க அந்த சகுனத்துவம் பௌதிகம் திருஷ்யம் அதுக்கெல்லாம் நான் போகல. எக்ஸாம்பிள் வேக்கிங் இந்த 3 ஸ்டேட் ஆஃப் ஸ்லீப்புக்கெல்லாம் போகிறேன். ஏன்னா எவ்ரிபடி நோஸ் தட் கான்ஷியஸ்னஸ் இஸ் தேர் இன் ஆல் தி 3 ஸ்டேஜஸ். தட் தேரஸ்ட் லவ் இஸ் நான் என்னுடைய பிரியம் எல்லாம். தற்பத விசாரத்தில் சர்வ ஜகத் காரணம், ஈஸ்வர அறிவு இஸ் கர்மயோகம், வஸ்து இஸ் தி சேம், வேரஸ் காரணம் இஸ் டிஃப்ரெண்ட். எவ்ரி தாட் அண்ட் ஆக்ஷன் தட் இஸ் புண்ணியம் அண்ட் பாவம். நியந்தா இஸ் கண்ட்ரோலர். ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா ஆர் ஒன் அண்ட் தி சேம். அனுப்பிரவேஷம் ரிவீல்ஸ் மகா வாக்கியம் ஐக்கியம். கிரியேட்டர், கிரியேஷன், கிரியேட்டட். நான் இறைவன் தான். நான் இறைவன் என்பது உணர்த்துவது தான் முக்கியம். அதான் ஞான அறிவின் மூலமாக. அப்புறம் நான் அந்த பிரபஞ்ச திரையம், சரீர திரைத்தம் அது உள்ளெல்லாம் நான் போகல. இந்த ஆரம் 2 என்ன எவ்ரிபடி ஹஸ் கிவன் எனாஃப். அதனால் போர் அடிச்சு போயிடும். இதில் வந்து ஈக்குவேஷன் இது எப்படி நீங்கள் டெரைவ் பண்ணீங்க ஜீவாத்மா பரமாத்மா, அதோடைய என்ன இம்பார்ட்டன்ட்னா ஈக்குவேஷன் ரிவீல்ஸ் அவர் ignorance which is removed. Problem is me and the solution is only with me. The essence is exactly I am not located. அதுதான் ப்ராப்ளம். இங்கே 10 ரூபா தொலைச்சிட்டு நான் கேட்டில் போய் தேடுறது என்ன மாதிரி முட்டால் யாரும் இருக்க முடியாது. எங்கே தொலைச்சோனோ அங்கே தான் தேடணும். நான் ஐ எம் நாட் லொக்கேட்டட். அனுபவம் இஸ் நாட் ரியல் பட் சீமிங்லி ரியல் ஆர் ஜவ் ரியல். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். ஐ ஆம் டிஸ்டர்ப்டுன்னு சொல்கிறது பச்சை பொய், இஸ் நாட் கரெக்ட். மைண்ட் இஸ் டிஸ்டர்ப்டுன்னு சொல்கிறது புத்தி உள்ளவன், அறிவு, நாலேஜ், சென்சிபிளாக பேசுகிறான்னு அர்த்தம். மோக்ஷ கட்மி இப்போ குரு கேன் டேக் அஸ் வாழ்வத்தை உரிச்சு தான் கொடுக்க முடியும். தோழியாக முழுகிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஈ கேன் when we are thirsty he can take us to the pond. It's up to you to drink the water or not. அந்த மாதிரி மோட்சத்துக்கு வேண்டிய அத்தனை எஃபர்ட்டும் அவர் போடலாம். பட் மோக்ஷன் கேன் பி கெயின் ஒன்லி த்ரூ. அதுக்கு சில ஒரு 5-6 டிப்ஸு நான் எழுதி வச்சிருக்கேன். எசன்ஸ் அதாவது அந்த டிப்ஸு. மோக்ஷம் கேன் பி கெயின் ஒன்லி த்ரூ ஜனனா அண்ட் ஜனனா கேன் பி அட்டைன் ஒன்லி த்ரூ வேதாந்த சாஸ்திர ஸ்டடி, that too under the guidance of a traditional guru. Moksha can be attained in this body or அடிக்கடி சொல்கிற மாதிரி in this birth itself with proper knowledge. As consciousness we are identical with Brahman. Some of the tips நான் சொல்கிறது, intellectual honesty is mandatory from our end. அது இருந்தாலே தலை நிமிர்ந்து நாம் பார்க்கலாம் நம்மளே. Apart from taming our mind and be vigil in our thoughts. விஜில் கண் கொத்தி பாம்பு மாதிரி இருக்கணுன்றது. ஒரு தாட்டு வரும்போதே இந்த தாட்டு எங்கே அப்படி ரைட்டு எனக்கா இல்லையா வர்த்தா இல்லையா அப்படி இருக்கணுன்றது. அதுக்கு வேண்டிய ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறோம். அதான் குரு கான்ட்ரிபியூஷன் மேபி 80%னா 20% ஆகுது என்னுடைய எஃபர்ட் போடணும். குவாலிட்டிஸ் அதர் தன் தட் லைக் நற்பண்புகள், தானம், தவம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா டேக் ஆஃப்.
அது இல்லாமல் ஆஸ் கான்ஷியஸ்னஸ் we are identical with Brahman. சொன்னேன் நம்ம வந்து ஜென்ரலி be more of a contributor and less of a consumer. Give up the grabbing mentality and develop the sharing mentality. To the extent, give freedom to others to be what they are, so that to the extent you are free. என் தலையிலேருந்து இப்போ எனக்கு தொப்பி எடுக்க வச்சிட்டேன்னா நான் ஃப்ரீ தான். எனக்கு தேவையில்லை தொப்பி, சொல்கிறேன் நான். இது வந்து ரொம்ப லாஜிக்காக அட்வைஸ் கொடுக்குறேன்ற பேரில் கூப்பிட்டு வச்சு அவனை போட்டு வரத தேவையே இல்லை. டு தி எக்ஸ்டென்ட் கிவ் ஃப்ரீடம் டு அதர்ஸ் டு பி லெட் தம் பி வாட் தே ஆர் ஸோ தட் யூ ஆர் ஃப்ரீ. இதுதான் இந்த எக்ஸாக்ட்லி லாஸ்ட்டாக ஒரே ஒரு சென்டென்ஸ் என்னென்னா, மை ரியல் நேச்சர் இஸ் சட் எக்ஸிஸ்டன்ஸ் சித் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஆனந்தம் லிமிட்லெஸ்னஸ். ஹரி மெடிடேஷன் முடிஞ்சாச்சு, எழுந்துடலாம். ஓகே. ஹரி ஓம் ஜி, நமஸ்தே. எனக்கு முன்னாடி பேசின ஸ்ரீராம் வந்து சொற்பதார்த்தத்தை பற்றி பேசினார். நான் இப்போ வந்து தத்பதார்த்தத்தை பற்றி பேச போகிறேன். அந்த சிஷ்யனுக்கு ஆச்சாரியால் தொத்பதார்த்தை விளக்கிட்ட அப்புறம் தத்பதார்த்தத்தை பற்றி பேசுகிறார். எப்படி தொத்பதார்த்தத்தில் வந்து நம்ம ஜெகத்ரயம் சொல்கிறோமோ, இங்கே பிரபஞ்சத்ரயம் வருது தத்பதார்த்தத்தில். பிரபஞ்சம்னு சொன்னாக்கா நமக்கு இம்மிடியட்டாக என்ன வரும்? சன், மூன், ஏர் எல்லாமே வரும். அப்கோர்ஸ் எலக்ட்ரான், புரோட்டான் இதெல்லாமும் அதெல்லாம் சேர்ந்தது தான். நம்மளே இந்த இடமே கூட பிரபஞ்சத்தில் பார்த்து, நான் எல்லாருமே பிரபஞ்சத்தில் பார்த்து தான். இந்த பிரபஞ்சத்தை பார்க்குற போது தொத்பதார்த்தத்தோட தத்பதார்த்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்குறோம். 15 நாளைக்கு ஒருக்க அமாவாசை பௌர்ணமி வந்துட்டுருக்கு. தட் மீன்ஸ் மூன் இஸ் மூவிங். அதே மாதிரி எர்த் இஸ் மூவிங் ஒன்ஸ் இன் 365 days 1 year மாறுது. இந்த சித்திரம் போய் அடிச்சு சித்திரம் வருது. அதே மாதிரி சொல்கிறா சன்னை வந்து மில்கி வே கேலக்சியில் அதுவே சுற்றுறதுங்கிறா. மில்கி வே கேலக்ஸி இட்ஸெல் இஸ் மூவிங்கிறா. அது மாதிரி ஆண்ட்ரமடா கேலக்ஸி, சோ மெனி கேலக்ஸி தே ஆர் சேயிங். இவ்வளோலாம் பார்க்குறப்போ எப்படி இதை அச்சேதனம்னு சொல்ல முடியும்? நம்ம சைத்தன்யம்ங்கிறது பிரம்மம், ஆனால் இதெல்லாம் அச்சேதனமாக எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஆச்சாரியால் அதுக்கு அழகாக ஒரு வழி பண்ணி தரார். என்னன்னாக்கா, பிரம்மத்தை ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும். பிரம்மங்கிறது என்ன? அஸ்தூலம், அச்சிந்தியம், அதிருஷ்யம், இப்படி நிறையா இருக்க சொல்கிறோம். இப்போ அவர் வந்து அதத்யா முக விதிங்கிற யூஸ் பண்ணி இதில் எதெல்லாம் அதுக்கு மேட்ச் ஆகலையோ அதெல்லாம் நிஷேதம் பண்ணிவிடும், அதை விட்டுடும். அப்போ எஞ்சி நிற்கிறது எதோ அதை பார்த்துட்டு எது வந்து சைதன்யம், எது அச்சேதனம்னு சொல்லலான்னு பார்க்குறாரு. இந்த பிரபஞ்சம் இருக்குது பார்க்குறோம், ஆனால் இதெல்லாம் வந்து ஸ்தூலமாக இருக்குது, கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. சூட்சமாக இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டான் இதெல்லாம் கூட நம்ம டிவி ஆன் பண்ணால் அதில் தெரியும். அந்த ஸ்க்ரீனில் இம்பிஞ்ச் பண்ணால் தான் நமக்கு அது ஃபிகரே வருது. தட் மீன்ஸ் அதெல்லாம் இருக்குது, அதிருஷ்யமாக இருக்குது, கண்ணுக்கு தெரியலனா வி ஆர் ஏபிள் டு சி இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கிற போது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சைதன்யமாக இருக்க முடியாது, அச்சேதனம் தான். அப்போ பிரம்மம் ஒன்று தான் சைதன்யம். ஏன்னா அது வந்து எங்குமே எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு, ஆல் பவர்ஃபுல். இந்த பிரபஞ்சம் இது எல்லாமே ஏற்படுறதுக்கு காரணமே அந்த பிரம்மம் தான். அதுதான் வந்து நாலெட்ஜ், பவர்ஃபுல் அண்ட் ஸ்கில் நிமித்த காரணம். அதே மாதிரி உபாதான காரணம், இந்த பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது அதுதான். ஆகவே இந்த ஜெகத் வந்து காரியம், பிரம்மம் வந்து காரணம். அதனால் இந்த ஜெகத்ங்கிறது ஒரு நாமரூபம் தானே வழிஞ்சு உண்மையில். ஆனால் ஏன் நமக்கு வந்து இந்த மாதிரி தோன்றுறது? இவ்வளோ சொன்னாலும் திருப்பி வி பிலீவ் இந்த பிரபஞ்சம் வந்து மூவ் ஆகுதுன்னா காரணமாக அதுக்கு ஒரு மாயை. இந்த மாயை நம்மளை பிடிச்சுட்டு இருக்கு, எத்தையோ மூலியோ பிடிக்கல, நம்மளை பிடிச்சுட்டு இருக்கு. ஏன்னா நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கோம். இந்த மாயை இல்யூஷன் எப்போ போகும்? கண்டினியூஸாக நம்ம வந்து இந்த தத்பத இந்த விசாரத்தில் ஈடுபட்டு இந்த தத்துவம் செயல் தெரிஞ்சுனாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த அக்ஞானம் போய் நமக்கு அது மாயை தான்,
இது ஆக்சுவலாக அதெல்லாம் மித்யா தான், உண்மையான இது பிரம்மம் தான்னு நமக்கு தெரியும். இது தத்பத விசாரம். இதுக்கு வந்து ஆச்சாரியால் இன்னொன்று என்ன பண்ணுற, எப்படி இந்த மண்ணாங்கட்டியில் மண்ணு தான் நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி ஜகத்தில் பிரம்மம் தான் நிறைஞ்சிருக்கு. இந்த பிரம்மம் தான் வந்து எல்லா இடத்துலையும் பிரபஞ்சத்திலேயே புகுந்துருக்குன்னா என்ன மாதிரி ஒரு 5.25 அடி 34 இன்ச்சு இருக்கிறவனுக்குள்ள அனுப்பிரவேசம் உள்ளது என்ன பெரிய கஷ்டம். உலகத்தில் எல்லா இடத்துலையுமே பிரம்மம் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுதான் போக்தா, அதுதான் சிருஷ்டிகர்த்தா, அதுதான் கண்ட்ரோல் எல்லாமே. இந்த பிரம்மன் தான் எஸ்டாப்ளிஷ் த ஆர்டர். அது பிரகாரம் தான் இந்த பூமியெலாம் சுற்றுறது கரெக்டாக. இப்போ 365 டேஸுக்கு பூமி சுற்றுறோம், பிரம்மம் காரணம் இருக்குது. 15 நாளுக்கு ஒருக்க அமாவாசை பௌர்ணமி பிரம்மமே காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே ஜீவாத்மா பரமாத்மாவும் ஒரிஜினல் கான்ஷியஸில் ஒன்று தான். இப்பொழுது குரு வந்து வாக்கியார்த்தப்படி தத்பதார்த்த ஐக்கியத்தை விளக்குகிறார். எல்லாருமே சம்சர்க்கம் விசிஷ்டம் இதை பற்றிலாம் சொல்லிவிட்டா. ஸோ அகண்டார்த்தத்தில் என்ன பண்ணுறோம்னாக்கா, எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் அதை மட்டும் வச்சுட்டு எதெல்லாம் வித்தியாசமாக இருக்கோ அதை விட்டுட்டு பார்த்தாக்கா அது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒத்துமையாக இருக்கணும். தொம்பதார்த்தம் தத்பதார்த்தம் இது நிறையா பேர் சொல்லிட்டோம்னா ரொம்ப நான் விளக்கமாக போகல இதில். அதுதான் சொல்கிறேன். இதுக்கு சரீராத்தியம், அது பிரபஞ்சத்திரயம், சரீரத்திரயம், இதுக்கு ஆரம் 2 இதெல்லாம் இருக்குது. ஓசி கடைசியில் இந்த ஒரிஜினல் கான்ஷியஸ் இஸ் சேம் ஃபார் ஜீவாத்மா அண்டு பரமாத்மா. ஸோ தொம் ஈக்குவல் டு தத் அப்படின்னு வருது. இந்த தத்துவமசி மகா வாக்கியத்தை முக்கியார்த்தம் லட்சியார்த்தம் படி பார்க்கும்போது முக்கியார்த்தம் சரிப்படவில்லை என்றால் லட்சியார்த்தத்தை அப்ளை பண்ணி பார்க்க வேண்டும். லட்சியார்த்தம் 3 வகைப்படும். ஒன்று ஜெகதி லட்சார்த்தம், அஜகதி லட்சார்த்தம், பாக்ய தியாக லட்சார்த்தம். இது வந்து ஜெகதி நமக்கு எக்ஸ்க்ளூஷன் பண்ணி கட்டுப்படி ஆகாது. அதேமாதிரி அஜகதியிலையும் இன்க்ளூஷன் எதை தான் இன்க்ளூட் பண்ணுவோம், ஒன்றும் முடியாது. அதனால நமக்கு அது மெஞ்சி இருக்கிறது பாகத்தியாகம். இந்த பாகத்தியாகத்துக்கு நான் ஒரு இந்த பிரபஞ்ச பற்றி சொன்னப்போ ஒரு விஷயம் ஐ மிஸ்டு. ஐ வாண்ட் டு டெல். இட் இஸ் நத்திங் டு டூ வித் ஆதிசங்கராச்சாரியா. இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஒரு 6 monthsக்கு முன்னாடி 3 அஸ்ட்ரோஃபிசிஸ்ட் காட் நோபல் ப்ரைஸ். அவள் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவான்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன நம்ம பார்த்துக்க வேண்டாம், அது பெரிய விஷயம். அதில் வாட் தே அரைவ்ட் அட் ஆச்சரியமாக கேட்டாக்கா, யூனிவர்ஸ் இஸ் நாட் ரியல் அப்படின்னு அவள் சொல்லியிருக்கா. எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசங்கராச்சாரியா சொல்கிறது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி அவள் சொல்லியிருக்கா. யூனிவர்ஸ் இஸ் நாட் ரியல்னு கண்டுபிடிச்சிருக்கா. ஐ மிஸ் த பாயிண்ட் வாண்ட் டு டெல் தட். ஸோ இந்த லட்சார்த்தத்தில் வந்து பாகத்தியாகம் வந்து எப்படின்னாக்கா, எது வித்தியாசமாக இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒன்றா காமனாக இருக்கிறது பற்றி. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, நான் ரிட்டையர்ட், என்னை எப்படி நினச்சிக்கோங்க. நான் ஆஃபீஸ் போகிறப்போ இல்லை டைட்டு கோட்டு சூட்டு டை எல்லாம் கட்டிட்டு ஆஃபீஸ் போவேன். வீட்டுக்கு வரேன், ஒய்ஃபுக்கு தலைவலி. உடனே கிச்சனுக்கு போய் நானே வேஷ்டியை முடிச்சுக்கிட்டு பன்னீரை போட்டுட்டு தோசை பார்க்குறேன். அப்போ எனக்கு தெரிஞ்சவர் வர்றார். ஹரிகரன் நீங்களா இப்படி அப்படிங்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியறது கோட்டு சூட்டு போட்டவரும் அவர் தான், இதுவும் அவர் தான். எதெல்லாம் ரிமூவ் போட்டால் காமனாக எது இருக்கோ அதுதான் தெரியுது. இதுதான் பாகத்தியாகம். ஸோ அந்தபடிக்கு தத்துவம் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி தத்துவமசி. இந்த தத்துவமசி தெரிஞ்ச வாழ்க்கை என்ன ஆகும், அதுதான் ரொம்ப முக்கியம். தத்துவமசி உண்மையிலேயே அந்த எல்லா விதமான குவாலிஃபிகேஷனும் உள்ள ஒரு சிஷ்யன் ஆராய்ஞ்சு பார்த்து நிறைய இந்த மாதிரி கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி தத்துவமசி நல்லா புரிஞ்சுன்னு கேட்டான்னா அவன் வந்து சிதப்பிரஜனாராம், விதேக முக்தனாராம். அவனுக்கும் வந்து சஞ்சிதா ஆகாத்ம கர்மா அப்படியே போயிடும். ஒன்ஸ் இயர்ஸ் பிகம் விஜயமுத்தன். ஆனால் இந்த பிராரப்த கர்மா மட்டும் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அவனுக்கு யார் அடித்தாலும் போனாலும் வந்தாலும் நமக்கு முன்னாடி நமக்கு ஒரு 500 வருஷம் முன்னாடி இவர் இருந்தார், சதாசிவ பிரம்மேந்திரால் இருந்தார். அவர் வந்து சிதப்பிரஜ ஜீவன் முக்தர். அவர் நமக்கு தெரிஞ்ச இப்போ சமீபத்தில் இருந்தவர், ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி. இது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கா, எனக்கு ஞாபகத்துக்கு வந்து சொல்கிறேன். அதனால் அவர் மாதிரி சிதப்பிரஜராக இருந்து வாழுங்காலத்திலேயே ஜீவன் முக்தராக இருந்துட்டு மறைஞ்சு போனோம்னா அவளுக்கு மறுபிறவியே இருக்காது. அவளோட இதெல்லாம் ஸ்தூலம் இதோடு சேர்ந்துடும், மண்ணோட மண்ணாக போயிடும், காற்றோடு சேர்ந்துடும், ஆகாசத்தோடு சேர்ந்துடும். ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் புரிஞ்சிட்ட வரைக்கும்.
already spoken everything. Sorry, I think we have taken a lot. Sorry, Guru Bhyanama. We have taken a lot of time. I'm not going to talk about the subject because we've been talking about it a lot. A small little story. As my colleague said, the time for takeoff to spirituality. I met a person a couple of days back. We met a person a couple of days back in this campus who was a man with ochre robes in the spiritual path. So we just asked him how he got into the spiritual field. He said when he was sometime about aged 10 or 11, a spiritual man had visited his house, and his father told him, please go and drop the spiritual gentleman to his ashram. This happened for a couple of days. After 2 or 3 days, one of the servants told his father that your son just went from door to door, dropped the spiritual gentleman at his hermitage and came back. He didn't get inside. So his father scolded him and said, why didn't you go inside and visit the place? After a couple of days he went there when he was in class 6. He went for a couple of days and came back. Then he studied, did his BCom, did his MCom. After finishing his MCom, he suddenly decided to be a monk. So he told his family, I'm going to be a monk. He said, how? Why? He said, I've just decided, and he was headstrong, and he decided and he became a monk. It is just by chance that a seed which was thrown at him when he was age 10, it developed at the age of 30, and he's right now walking around here. So it's easy for us to say, well, we can all get moksha, but I think the time should be for Jesus for it. Thank you. Hari Om Guruji, Shri Guru Bhyo. Everyone has spoken on the subject for very long, and we have already taken time. I would like to express both the gratitude as well as the experience which I have got by joining this group. In fact, Taittiriya Upanishad class at Ratnagirishwar temple in September was the first opportunity I had discussion with Guruji, and then it started. Then for me, I just want to share, post superannuation I have been learning Vedas and then chanting, especially Corona helped me, and I was very deeply involved in that, and as Acharya Rangarajji said, with respect to cleansing of self, as well as I'm very disciplined man, so that was that ekagrata which you were telling, it was just reflecting from me that the 3 years of my what it has brought to me as a person. And I have really, to a greater extent, I was novice. I started just to share. At the age of 57, I started doing Sandhya Vandanam. Okay, so many people used to ask me. In fact, my son also doesn't do. I'm just sharing. I had a Vaakya guru from Bombay who explained to me the importance of Sandhya Vandanam, and he said you should do all Madhyanam, including Brahmayajnam as well as Devarishi Tarpam. So I started doing that again, Shruti Ekagrata, and then Sukshma Mumukshavam. So this concept of moksha was totally new for me. My radar was not at all open at that time when I met Guruji in school. And soon after that, after some 2 weeks, I had to go to Ayodhya and all with Velukudi. I missed a few classes. And then I came back and said, so he was telling, are you able to gain
I honestly expressed to him that I have not been able to understand anything, but I am putting all efforts in order. And my main effort was, if I am in town for any reason, I will surely attend the class. And now recently, Guruji, I have started attending the Saturday puja also at 58 Beach Road, because I stay very close by, so I found that also great helpful. So after coming, this camp itself is a totally new exposure to me, experience to me. All these days I have been going to a lot of pilgrimage places, all this Chardham and all I have attended, but I have attended exclusively as a tourist. I, being a person from North India, many people used to take me for the support of travel and all. So that's how I learnt and gained many of the experiences. But this time, after you spoke to me and said camp will be a different experience, I don't think it will be like Velupudi. That also again impacted me. And it has been a great experience, staying with people, of course, with the ashram facilities, and then the tough schedules, continuously sitting and doing. And again, to share, when I used to sit in the chair, I sometimes feel I go to sleep. I do not know to write Tamil. Some people must be saying why I am writing in mobile. I write in Sanskrit or Hindi or something English. And in mobile it is very convenient because words are repeated. So if I write once Ishvara, anytime I write Ishvara, yes, it comes automatically, so faster. Because you are speaking so fast, for me to write is impossible. At this stage, I am telling you. So if I write, then I will miss what I am going to listen. So I change from listening to that. Again, that's an experience. People may look it as different, but I can show I have written all the classes from 23rd September, page number, which sloka, when, what you have taught. In short, just for me, if I have to refresh. The reason is notebook I cannot carry everywhere. Now mobile, it is on a Google Notes. So if I lose my mobile also, I just log in, anywhere I can download. So that's an advantage. I was talking to someone on technology. Again, coming back to the situation, Guruji, this experience for persons like me who have come for the first time is great, unique. In fact, I have registered for Coimbatore, but my mother is quite old and she is coming back. She was there for 4 months in Hosur. I had asked her to stay back because I wanted to attend this. I didn't want to miss this. So I'll see. I have still not booked tickets, but I will surely see if it makes sense. And I'm really grateful for all our friends and all who have supported, and then we have done a very excellent job. Learning, finally I want to say that I am again a seeker, I am a learner. I have, in the last 4 days also, when I'm talking to other people, I have ensured that my ahangaram or other things are totally subdued. I don't talk to anyone loudly. I maintain the peace, thinking. Someone used to say that everyone is a very powerful soul, they are a noble soul, you should love the soul. So that, and the way you have explained about the soul, Atma, that starts impinging. So thank you very much. I thought sharing. Thank you. அதாவது இப்போ நாளைக்கு 2 பஸ்ஸு வரும். நாளைக்கு காத்தால பத்ரி கிளம்புறோம். ஓகே, ஸோ 2 வேன் வருது. அப்புறம் சுவாமிஜிக்கு ஒரு இனோவா வருது. ஓகே, ஸோ யாரெல்லாம் எந்த வேனுன்னு சொல்லணும்ல? எப்போவா போட்டு எப்போ அவளுக்கு தெரியும்? சரி, நீங்கள் எப்போ கம்யூனிகேட் பண்ணுறது? காத்தால 5. அதாவது நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிடணுன்னா, என்ன இன்னைக்கு நைட்டு மட்டும் கொஞ்சமாக தூங்கிட்டு நாளைக்கு காத்தால வண்டி ஏறி கண்டினியூ பண்ணோம். சரியா? அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் நம்ம பிளான் பண்ணினாலும் என்ன அது பாட்டுக்கு போயின்னு இருக்கு. எப்படி யாரை பிடிச்சி யாரை வாயை மூடுறது சொல்லுங்க? அப்புறம் காத்தால 5:30 மணிலேருந்து ஆரம்பிச்சு நைட்டு 9:30, எவ்வளோ மணி நேரம் ஆச்சு? 16 மணி நேரம், 16 hours
16 ஹவர்ஸா 14 ஹவர்ஸா? காத்தால 5:30லேருந்து 12. ஓகே. அவ்வளோ நேரம் வந்து வெறும் கேளுங்க இங்கே, அவ்வளோ நேரம் வெறும் சாஸ்திரம், அதை பற்றி கேட்கறது, அதை பற்றி பேசுறது, அதை பற்றி கேட்கறது, அதை பற்றி பேசுறது. நடுவு பிரேக்கில் பூஜா யோசிச்சு பாருங்க. இப்படியே இருக்கணும் லைஃப் லாங். இந்த ஒரு நாள் இருக்கு இல்லையா, இந்த ஒரு நாள் மாதிரி வாழ்க்கை முழுக்க எல்லா நாளும் இருக்கணும். அப்போ தான் அந்த சூக்ஷ்ம புத்தி இதெல்லாம் இருக்கு இல்லையா, நேச்சுரலாக சீக்கிரமாக வரும். நீங்கள் சப்போஸ் இதை 10 ஹவர்ஸ் ஆக்கினா அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆகும், 1 ஹவர் ஆக்கினா அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆகும். அப்போ உங்களுடைய தாகத்தையும் பசியும் பொறுத்து இருக்குது உங்கள் வாழ்க்கை. இதில் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு அனுஷ்டானமும் இருந்தது, சுவாத்தியாயமும் இருந்தது. புரியுறதா உங்களுக்கு? இப்போ இங்கே வந்தால சுவாமிஜி இல்ல, அவளை என்ன பண்ணிட்டு இருக்கா, பல வருஷங்களாக பண்ணிட்டு இருக்கா. 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம். புரியுறது இல்லையா? இப்படியே இருக்கணும். இதெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கணும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, என்ன எல்லாருமே சகஜமாக எல்லாருமே ஆதிசங்கர் ரேஞ்சுக்கு எல்லாருமே இது எல்லா வார்த்தையும் சம்சாரகா போதகா இருக்கும். வெளியில் போய் சொல்லி பாருங்க, அகண்டார்த்த போதக வாக்கியம், சம்சாரக போதக வாக்கியம் சொல்லி பாருங்களேன். அவர் சுவாமிஜிட்ட பேசினேன்னு சொல்கிறார்ல, வாக்கியத்தில் இந்த பாகத்தியாக லட்சணம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம்னு சொன்னால் சுவாமிஜி என்ன பண்ணி ஓ அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லாருக்குமே சகஜமாக வந்து எல்லாருக்குமே எல்லாமே வந்திருக்கு. நான் ஏதாவது பேசினேன்னா இந்த 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 சமாரோப்பில் எதுவுமே நான் சொல்கிறதுக்கு இல்லை. 1-2 வேர்ட்ஸ் மட்டும் திருத்தினேன். எல்லாமே கிளியராக பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங். என்ன இதை வந்து நம்ம ரீட்டைன் பண்ணணும். இதே மோடில் இப்படி படித்தேன்னா இப்படி புரிஞ்சதுன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம ஊருக்கு போய் கச்சா முச்சான்னு நம்ம ஊரை சுற்றிண்டு அதுக்கு போய் இதுக்கு போய் குடிச்சா அது புஷ்ஷுன்னு போயிடும். வந்து கிளாஸில் உக்காந்தா எப்போ முடியும்னு தோணும். அப்போ புரியாதா? அதனால மைண்டை சத்துவமாக வச்சுட்டு நீங்கள் பண்ணணும். தேர்ஃபோர் காத்தால நீங்கள் 4:30க்கு ரெடி ஆகிட்டு எங்கே வரணுமா? 4:30க்கு ரெடி ஆகிட்டு எந்த இடத்துல அசம்பிள்? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இங்கே பாருங்க, உங்களோட மெயின் லக்கேஜ் இருக்குல்ல ரூம்லேயே இருக்கும். ஓகே, யாரெல்லாம் பத்ரி போனோமோ நாளைக்கு இங்கேருந்து கிளம்புறோம், நாளைக்கு நைட் அங்கே இருப்போம், அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே முடிஞ்சிருத்தோம்னா 26 கிளம்பிடுவோம். இல்லை தர்ஷன் லேட் ஆச்சுன்னாக்க 26 அங்கே தங்க வேண்டியிருக்கும். எய்தர் 1 நைட் ஆர் 2 நைட்ஸ். தர்ஃபோர் 2 நைட்ஸுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. 27th பஃபராக வச்சுருக்கோம் நம்ம. ஏன்னா போயிட்டு வர ரூட் எல்லாமே அன்பிரடிக்டபிள். ஓகே, அதனால் அதுக்கு ஒரு இது வச்சுருக்கிறது. முடிஞ்சதுன்னா நம்ம சீக்கிரம் இங்கே வந்துடுவோம். இங்கே என்ன வந்துட்டு என்ன பண்ணணுங்கிறது அப்புறம் பார்க்கலாம் நம்ம. ஓகேயா? ஸோ 2 நைட்டுக்கு நீங்கள் ட்ரெஸ் தனியாக எடுத்துட்டு மெயின் லக்கேஜை ரூம்லேயே வச்சுட்டு பூட்டிடணும். சாவியை ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். சாவியை தப்பி தவறி கூட பத்ரிக்கு எடுத்துன்னு வந்துடக்கூடாது. நல்லா புரியுறதா? பெரிய ரிஸ்க் அது. ஓகே, அதனால் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் ரூம் நம்பர் என்னெல்லாம் இருக்குது என்னப்பா அந்த ரூம் நம்பர் சாவி எடுத்துட்டு அவள்கிட்ட கொடுத்துடணும். அதை நம்ம இங்கே வச்சுட்டு போயிடுவோம், வந்து வாங்கிப்போம். அப்படி ஏற்பாடு. ஓகே, நம்பர் 1 இது கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஆமாம், டீ அண்ட் காஃபி குடிச்சிட்டு அங்கேயே ரெடியாக இருங்கோ. அங்கே வளன்னு பேச வேண்டாம் எல்லாரும், அப்போ தான் இது பண்ணிட்டு இருப்பா. சரியா? அதனால் குவைட்டாக இருங்கோ, மெதுவாக பேசுங்க. டீ அண்ட் காஃபி இருக்கும் 4:30க்கு. நம்ம என்னன்னாக்கா G20 சமிட் நடக்கிறது. ஸோ நம்ம பிஃபோர் 5 கிளம்பினா தான் நம்ம டிராஃபிக் எஸ்கேப் ஆகி கம்ஃபர்டபுளாக போக முடியும். நம்ம வண்டி ஏறி அப்படி போகிறதுக்குள்ளே நல்ல சூரிய உதயம் ஆரம்பிக்கும். ஹிமாலயத்தை ரசிச்சுட்டே போகலாம்.
காரிய ஜகத்து காரண பிரபஞ்சம் எல்லாமே ஜெகத் காரணம் எல்லாமே நமக்கு ஈஸ்வர தரிசனமாக இருக்கணும். ட்ரை பண்ணுங்க. சரியா? வேற என்ன சொல்லணும்? கேக் வாங்கிட்டுருவாளா? நம்ம வாங்கிக்கணுமா? ஜி உங்களுக்கு 2 கொடுப்போம், நீங்கள் 1 கொடுக்கணும். ஓகே, உங்களுக்கு 2 என்னது? முதல்ல டீயோ காஃபியோ 1, ரெண்டாவது டிஃபன் பேக்கெட். நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னது? சாவி. இதுதான். ஓகே, இந்த மாதிரி கொடுத்தல் வாங்கிட்டல் பண்ணிட்டோன்னா கம்ஃபர்டபுளாக நம்ம போகலாம். சரியா? மிச்ச இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அங்கே போய் நான் கொடுக்குறேன். ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சுவாமிஜி என்ன சொல்லிட்டு போனார்? யாத்ரா இல்லையா, இங்கே மாதிரி இருக்காதுன்னு அவரே சொல்கிறார். அங்கே எல்லாமே சப் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். சப்போஸ் ஜி மணியன்ஜி அரியன்ஜி கிளம்புறார், ஜி நம்மெல்லாம் அந்த அந்த காரிடாரில் நம்ம துண்டை போட்டு படுத்துக்கலாம் ஜின்னா எங்கூட படுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ரூமில் கதவு சாத்த முடியல அப்படின்னாக்க லேடிஸ் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சினிமாலெல்லாம் பிரசவம் பாப்பா தெரியுமா, சுற்றி வர புடவை பிடிச்சிட்டு குழந்தை பிறக்குமே, அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி யாரும் இல்லைங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம கிளியராக ரெடியாக இருக்கணும். சரியா? எப்படி இருந்தாலும் அந்த 1 or 2 nights அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் மானா மேலே ஏறணும். எனக்கு கால் ப்ராப்ளமாக இருக்குது, இடுப்பு ப்ராப்ளமாக இருக்குது, மூச்சு ப்ராப்ளமாக இருக்குன்னாக்க நீங்கள் கீழேயே சரஸ்வதி நதியிலேயே அங்கே உட்காந்துட்டுருங்கோ, நாங்கள் போயிட்டு வரோம், இங்கேருந்தே பாருங்க, அவ்வளோதான். என்னால் ஏற முடியுங்கிறவா ஏறி வாங்கும், மேலே குஃபா பார்த்துட்டு வருவோம் கீழே, அவ்வளோதான். படினாக்க மலையிலேயே கல்லே பெருசாக இருக்கும் படி, ஷூலாம் போட்டுட்டு வரலாம். நல்ல பெரிய படி இருக்கும். படின்னா நம்ம கோயில் மாதிரி கிடுக்கிடுக்குன்னு படி ஏற முடியாது, மலையே அப்படியே ஏறி படியாக இருக்கும். அப்படி மலையும் படியும் ஒன்றா இருக்கும். பிடிச்சிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் 2 பக்கத்தில் மாமா ஸ்ரீனிவாசன் மாமா பிடிச்சிக்கோங்க, அவர் உங்களை பிடிச்சிப்பார். விழும்போது நீங்கள் அவர் மேலே விழ ட்ரை பண்ணுங்க, அவர் உங்கள் மேலே. யாருக்கு எப்படி லக்கோ அதெல்லாம் ஒன்றும் விழ மாட்டேன். முடிஞ்சுன்னு போகணும். ட்ரெக்கிங் சேர்ந்து போகலாம். ஆமாம்மா, போகலாம். இல்லை, நான் எச்சரிக்கை, சில பேருக்கு ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவள் ரெஸ்ட் எடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காவேரி அம்மா, என்ன லலிதா, அப்புறம் சகுந்தலா, சரஸ்வதி ஜி படுத்து இருக்கால. மா ஜாக்கிரதம்மா. ஓகே, இவெல்லாம் நீங்கள் அங்கே சிச்சுவேஷன் அசஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணுங்க. என்னம்மா? ஓகே, வெரி குட் பாயிண்ட். எஸ் இல்லை அதுதான், நீங்கள் வரலான்னாக்கா நீங்கள் அவள் தூக்கிண்டு வருவா, அது அங்கே போய் பார்த்துக்கலாம் நம்ம. சரியா? இல்லைன்னா அங்கே சரஸ்வதியில் இருக்கணும், இல்லை பஸ்ஸில் இருக்கணும், அதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே, இதுப்பா கீழே சரஸ்வதி நதி, மேலே வியாச குஃபா, ரெண்டுமே மானால தான் இருக்கு. கீழே இறங்கணும் சரஸ்வதி நதி, அப்பதான் சரஸ்வதி தெரிவா. ஓகே, அங்கேருந்து சொல்லுவா, அந்த மாதிரி பாண்டவர்லாம் அங்கே பூஜை பண்ணா எல்லாமே இருக்கும் அங்கே. என்ன? ஆமாம், எல்லாம் சொர்க்கத்துக்கு போனான்ருவா. நீங்கள் போகிறதுனா நான் ஏற்பாடு பண்ணுறேன். சரியா? அவ்வளோதானம்மா. இப்போ என்ன? ஓகே, ஆமாம், மொபைல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு ஃபுல்லாக எடுத்துன்னு வாங்கோ. சார்ஜ் பேங்க் எடுத்துக்கோங்க, சைல சார்ஜ் பேங்க் தானே அது பேர், பவர் பேங்க்லாம் எடுத்துக்கோங்க. மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. வேன் இன்சார்ஜெல்லாம் யாருமா? ஆமாம், வின்டர்
ஜி ஜி தனியா கேட்காதீங்க, என்னன்னு கேளுங்க, என்னன்னு கேளுங்க. எதுப்பா எப்போ? இல்ல ஜி, நீங்க பே பண்ண வேண்டாம் அதுவும். ரூம் கீ நீங்க ஆமா. சரி, இருங்க இருங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன? ஸ்ரீ குருபியோ நமஹ. நல்லபடியாக ஈஸ்வர கிருப்பையில் நம்ம இந்த வாக்கிய விருத்தி கிளாஸை முடிச்சிட்டோம். எல்லாரும் சார்பாகவும் குருஜிக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதை பண்ணுற தருணம் இப்போ தான் நமக்கு அமையிறது. ஆனால் நேரமும் ஆயிடுத்துன்னு எங்களுக்கு தெரியறது. ரொம்ப முடியாதவா இருக்க முடியலேன்னா ப்ளீஸ் நீங்கள் க்ஷமப்பட வேண்டாம். பட் இருக்க முடிஞ்சவா தயவு செஞ்சு இருங்கோ. நம்ம இந்த குரு பூஜையை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பி போகலாம். ஹரியோம். Thank you.